Hi students, Unit 6 Reapticsல numerical textbook exercise problem பார்த்துட்டு இருக்கோம். அந்த solutions பார்த்துட்டு இருக்கோம். The distance capital D between an object and the screen is greater than 4 times the focal length of a convex lens. அதாவது distance D capital Dங்கிறது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் ஒரு distance which is என்னது greater than 4 times the focal length of the convex lens. அது convex lensோட focal lengthோட 4 times greater. That is D equal to 4f. Then there are two positions of the lens for which images are formed on the screen. There are two positions which images are formed on the screen. இப்போ ஸ்க்ரீனில் வந்து என்னது அந்த லென்ஸோட ரெண்டு பொசிஷனுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த மெத்தட் தான் என்னது கான்ஜுகேட் ஃபோசி மெத்தட் பேர். ஃபோசிங்கிறது ஃபோக்கல் லென்த்தோட ஃப்ளோரல் ஃபார்ம். ஓகேவா, ஃபோக்கல் அப்படிங்கிறதோட ஃப்ளோரல் தான் ஃபோசி. தேர் டூ அப்படிங்கிறதால ஃபோக்கல் லென்ஸ் உங்களுக்கு ஃபோசின்னு சொல்லுவாங்க. அட் இஸ் ஃபோக்கஸ் ஆக்சுவலாக ஃபோக்கலுங்களோட என்னது தேர் டூ ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது ஃபோக்கஸோட ப்ளூரல் தான் என்னது ஃபோசி. ஸோ இஃப் டி இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பொசிஷன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் லென்ஸுங்கும் போது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் அதுக்கான சொல்யூஷன் என்ன ஃபிசிக்கல் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை 4 இன்ட்டு கேபிட்டல் டி. நம்ம இதுக்கான அந்த டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது டூ பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ அந்த டூ பொசிஷன்ஸை நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் தி லென்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் தி லென்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா, இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குங்க. ஆப்ஜெக்ட் வந்து என்னது, இது வந்து போல் ஆஃப் தி லென்ஸு. ரே இப்படி வருமா, லெஃப்ட் ரைட் வரும். அப்போ நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணுறால இது என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தட் இஸ் நத்திங் பட் மைனஸ் யூ அக்கார்டிங் டு கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். ரே வந்து இப்படி இப்படி போகுது. திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு இமேஜ் கிடைக்கிற பொசிஷன் வச்சுக்கலாம். அது தட் இஸ் அனதர் பொசிஷன் ஆஃப் தி லென்ஸ். இந்த டாட்டடாக கொடுக்குறேன், இது வந்து அனதர் பொசிஷனுங்கிறதால. ஓகேவா, இதே லென்ஸ் தூக்கி இங்கே வைக்கும் பொழுது இன்னொரு இமேஜ் கிடைக்கிது. அந்த ஸ்க்ரீன் வந்து இங்கே இருக்கா வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த ஸ்க்ரீனோட டிஸ்டன்ஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு 4 times the focal length of the given lens. So this is the screen. ஓகேவா, இந்த கேபிட்டல் டிங்கிறது தான் என்னது 4 times the focal length which is nothing but என்னது ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்குள்ள டிஸ்டன்ஸ். அண்ட் அனதர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்களா டிஸ்டன்ஸ் பண்ணி டூ பொசிஷன்ஸ் ஆஃப் தி லென்ஸுங்கிறது வந்து ஸ்மால் டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, so this is the second position of the lens where we can get the clear image on the screen. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் உங்களுக்கு we can get the image on the screen, clear image on the screen. Second position also we can get the clear image on the screen. So there are two positions அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்ஸ்லேயே தெரிஞ்சிடும். ஓகேவா, where we can get the two clear images, டூ பொசிஷன்ஸில் வந்து வேரியஸ் டூ பொசிஷன்ஸில் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கான்ஜுகேட் பொசிஷன் தெரியுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலையும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, சரி, அப்போது இந்த உங்களுக்கு வந்து என்னென்னா விங்கிறது என்னவாக இருக்கும், இதுதான் லென்ஸ் பொசிஷன். ஓகேவா, இங்கேருந்து அந்த ஸ்க்ரீனோட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போது இந்த ஃப்ரம் திஸ் ரே டயக்ராம் we can conclude that from this diagram இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டி. ஓகேவா, இந்த டிங்கிறது என்னென்ன பாருங்கள். இந்த டயக்ராம்லேருந்து இங்கே ஆல்ரெடி 4f கனெக்ட் தி கிவன் டேட்டா. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வி இருக்கா, இங்கேருந்து யூ இருக்கா. ஓகேவா, இது ஆக்சுவலாக அந்த யூ தான் உங்களுக்கு என்னென்னா அந்த கன்வென்ஷன் சைன் யூஸ் பண்ணி இந்த மைனஸும் போட்டிருக்கோம். ஓகேவா, அப்போது டிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து வியும் யூவும் சேர்ந்தது. ஓகேவா, வி ப்ளஸ் யூ. ஸோ அக்கார்டிங் டு கன்வென்ஷன் சைன் உங்களுக்கு மைனஸ் யூ வருது இங்கே. அண்ட் தென்
அதே மாதிரி ஸ்மால் டி பாருங்களேன், ஸ்மால் டிங்கிற என்னது இந்த பொசிஷன். அப்போ இந்த டிஸ்பொசிஷனுக்கும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா இயற்கையும் உள்ளது வி, டோட்டல் வி இங்கே இருக்குது ஓகேவா. அதில் யூஎஸ் சப்ட் அப்படின்னா வைக்க கேட்டு ஸ்மால் டி ஓகேவா, திஸ் பொசிஷன். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 d equal to plus u. This is equation number 2. Okay, now equation 1 plus 2 implies equation 1 என்னது left side add பண்ணிக்கலாம் d plus d. அப்போ right side add பண்ணும்போது v plus u plus v minus u. ஓகேவா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், v plus u plus v minus u கிடைக்கும். இந்த minus u plus u கிடைச்சா அப்போது 2v கிடைக்கும். அப்போ இதுலேருந்து v equal to 2v equal to d plus d னா அதாவது 2v equal to d plus d கிடைக்குதா. அப்போ இதுலேருந்து v equal to என்ன வரலாம், 2 2 டிவைட் d plus d by 2 கிடைச்சிடும். ஓகேவா. இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். அண்டு equation 1 minus 2 1ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ d minus d வருமா, லெஃப்ட் சைடு d இங்கே கேபிட்டல் இருக்குது, ரைட் சைடு வந்து ஸ்மால் d இருக்குது. ஸோ v plus u minus of v minus u. ஸோ அப்போ என்னது u plus u மைனஸ் சொல்ல மாட்டேன் மைனஸ் இ மைனஸ் ப்ளஸ் யூன்னு வந்துடும். மைனஸ் இயும் ப்ளஸ் வியும் கேன்சல் ஆகிரும். ஸோ 2 கிடைக்கும். அப்போ d minus d equal to 2u. அப்போ நான் 2 டிவைட் பண்ணிங்கன்னா u equal to d minus d by 2 கிடைச்சிடும். கடைசி this equation number 4. ஓகேவா. now according to Lenz's formula 1 by f is equal to 1 by v minus 1 by u. பட் கார்ட்டீசியன் கன்வென்ஷன் இப்போ தான் இங்கே கார்ட்டீசியன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறோம். u ரீப்ளேசஸ் என்னது மைனஸ் u. நான் இங்கே வந்து இங்கே கார்ட்டீசியன் யூஸ் பண்ணல, இங்கேயே யூஸ் பண்ணியிருந்தால் இப்படி கூட போடலாம். நான் யூஸ் பண்ணல இங்கே, அதனால் இங்கே யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ 1 by f is equal to 1 by v minus 1 by யூக்கு பதிலாக மைனஸ் u. சைன் கன்வென்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1 by f is equal to 1 by v plus 1 by 1 வந்துடுமா. இப்போ நம்ம என்ன வரும், வியும் யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த பாருங்கள், v வந்து என்னது உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன், u வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ 1 by vக்கு பதிலாக என்னது d plus d by 2 ப்ளஸ் யூக்கு பதிலாக 1 by யூன்னு இருக்கா, யூக்கு பதிலாக என்னது d minus d by 2. சரி, இப்போ இது எப்படி எழுதலாம், 2 by d plus d வருமா, ப்ளஸ் 2 by d minus d வரும். ஸோ என்னது இதெல்லாம் 1 by f. ஸோ 1 by f is equal to உங்களுக்கு 2 by d plus d plus 2 by d minus d is also equal to என்னது எல்சி எடுத்தீங்கன்னா வரும், கீழே a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்னது a ஸ்கொயருக்கு பதிலாக d ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக d ஸ்கொயர். a plus b into a minus b என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா. இப்போ ஏங்கிறது d, பிங்கிறது ஸ்மால் d. ஏக்கு பதிலாக கேபிட்டல் d ஸ்கொயரு, பிக்கு பதிலாக ஸ்மால் d ஸ்கொயர். சைன் மாதிரி இருக்கும்போது இங்கே மைனஸ் வருங்கிறது தெரியும். அப்போ இங்கே மேலே என்ன வரும், 2 into d minus d வருமா, இங்கே ப்ளஸ் 2 into d plus d வருமா. அப்போது உள்ள மட்டிலே பண்ணிக்கலாம், 2d minus 2 into small d. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 2d plus 2 into small d by d ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் d ஸ்கொயர். இந்த மைனஸ் 2dயும் இந்த ப்ளஸ் 2d கேன்சல் ஆயிருமா. இப்போ நியூமரேட்டர் என்ன தான் இருக்கும், 2d plus 2d, that is 4 into capital D by
டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகேவா? இது என்னது உங்களுக்கு 1/f. ஆனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் கண்டுபிடிக்கணும். அப்போது ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1/f ஈக்குவல் டு 4d/d ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா எஃப் இஸ் ஈக்குவல் என்னது? டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் பை 4d. So this method is the very simplest method forever. ஓகேவா? ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். எல்லா டெக்ஸ்ட் புக் பேக்கு ப்ராப்ளமும் as well as MCQs ஆல்சோ. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதுமாதிரி JEE நீட் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு each and every பார்ட் வந்துன்னா நோட்ஸ், ப்ரீஃப் நோட்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், பர்டிகுலர் டைமில் வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எவ்வளோலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்லாம் ஈஸி மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.